அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, சூரிய பயிற்சி, புதனின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, நன்மை நிறைந்த வாய்ப்புகளாகவும் சந்தர்ப்பங்களாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த வாரத்தில் மிக சிறப்பாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 9 பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய வேளையில் அவருடன் சூரியனும் இணைவதால் சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது. உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மன குழப்பம் நிச்சயமாக நீங்கும். மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மார்ச் 3ஆம் வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல நெருக்கடி, சிரமம், சிக்கல், குழப்பம் என்று நினைத்த பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. கடுமையான முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த தருணத்தில் இனிமையாக பயணங்கள் அமையக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையும். எனவே நினைப்பதை விட தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. அதைவிட கலைத்துறை, அரசியல் துறையில் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியையும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனுடன் இணைந்து மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பலம் பெறுகிறார். சனி யோகஸ்தானத்தில் இருப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத கவலை நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல மாற்றத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. யோகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கும் தருணம் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு எதிரிகளின் தொல்லை மிக பெரிய அளவில் விலகும். மனதில் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. கேட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சனி அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. 6ஆம் இடத்திற்குள் சூரியனும் வலம் வருவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் யோகஸ்தானத்தில் வலம் வரும் நேரம் என்பது மற்ற இடங்களை காட்டிலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுக் கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் அமோகமான வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான வேலையாக மாற்றி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சந்திரன் யோகஸ்தானத்தை கடந்து செல்ல போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றமான வாய்ப்புகளையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான வேலையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல காரிய வெற்றி உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக பலம் பெறுகிறாருங்க. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும். அங்கு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் வேலை என்பது உறுதி
உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதோடு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை உங்களை தேடி வரும் அமைப்பாக இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் சிரமம் என்று சொல்லப்பட்ட காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் 5ஆம் இடத்தில் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். லாபஸ்தானத்தில் கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை நீங்கள் நினைப்பதை விட நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை நிழல் கிரகமான ராகு விளக்குவதை விட லாபத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. எனவே நினைப்பதை விட அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல காரிய தடைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மங்களக்காரகரான செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறார். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5இல் இருப்பதால் மங்கள ஓசை கேட்கும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய நெருக்கடி நிறைந்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.